ரெகுலராக ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தால் இங்கே தான் எடுப்பேன். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. வேலவன் ஸ்டோர் சூப்பர். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. எப்படி பாக்குறீங்க? நார்மலா களமாடுறதுக்கும் ஒரு வேட்பாளர் இருந்து களமாடுறதுக்கும் மற்ற கட்சிகளோட பார்த்தீங்கன்னா வேட்பாளர் அறிவிக்கல, இன்னும் அவங்களுக்குள்ளேயே கூட்டணி சண்டை முடியலைங்க. ஆனா வந்து நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட பாதி வேட்பாளர்கள் அறிவிச்சுட்டே தான் வர்றாரு. எங்க மாநாடு போட்டாலும் இப்போ தொடர்ச்சியா நாங்க மாநாடு போட்டிருக்கோம். நீங்க பார்த்துருப்பீங்க, மலைகளுக்கான மாநாடு, ஆடு மாடுகளுக்கான மாநாடு, கடலம்மா மாநாடு, தண்ணீர் மாநாடு அப்படின்னு தொடர்ச்சியா போட்டுட்டே வரோம். அங்க போட்டுட்டு அப்படியே வேட்பாளர்கள் அறிவிச்சுட்டே வராங்க. கிட்டத்தட்ட எல்லா வேட்பாளரும் நாங்க களத்துல வந்து ஒரு வருஷம் முன்னாடி தான் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த தேர்தலுக்கு இந்த அண்ணன் சொன்னது அவங்களுக்கு எல்லாம் அரசியல் ஒரு விளையாட்டுக்காக, ஆனா இது எங்களுடைய தமிழர் வாழ்க்கைக்காக நாங்க எங்களோட உரிமைக்காக நாங்க போராடுறோம். களம் ரொம்ப நல்லா இருக்கு. எங்களுக்கு மக்கள் வந்து நிறைய புரிதலை ஏற்படுத்தியிருக்காரு அண்ணன். இந்த மாநாடுகள் மூலமா முதல் அரசியல் என்னன்னே தெரியாது. இப்ப இதை பத்தி மரத்துக்கு மாநாடா, மலைகளுக்கு மாநாடா அப்படின்னு கேள்வி பண்ணி சிரிச்சாங்க. ஆனா இந்த மாநாட்டுக்கு அப்புறம் அவங்களே புரிஞ்சுட்டாங்க, இதெல்லாம் இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது, அந்த அளவுக்கு இதெல்லாம் சேர்ந்தது அரசியல் அப்படிங்கிறது அண்ணன் வந்து தெளிவுபடுத்திட்டாரு. அந்த களம் வந்து கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி சாதகமாக தான் இருக்கு. இந்த ஏராளமான பேச்சுக்கள் மாடா ஓட்டு போடும்போது தண்ணியோட போய் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஏராளமான பேச்சுக்களை எப்படி பாக்குறீங்க, எப்படி கடந்து வர்றீங்க? அவங்களுக்கு அது புரிதலே இல்லைங்க. என்ன சொன்னார் இல்லைங்களா, நாம் தமிழோட லட்சியம் இலக்கை நோக்கி வர்றதுக்கு அவங்களுக்கு இன்னும் 600 வருஷத்துக்கு மேல ஆகும். அந்த புரிதல் இல்லாதவங்க நம்மளை அலட்சியப்படுத்த செய்வாங்க. இதெல்லாம் பெருசா எடுத்து அண்ணன் வந்து 15 வருஷமா கடந்து வந்த பாதைகள், அவருக்கு இல்லாத அவதூறுங்களா, அது எல்லாத்தையும் கடந்துதான் இந்த முறை வந்து வெற்றி வாய்ப்பை கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி தான் தொடரும். நாம் தமிழருக்கு முன்னாடி எந்த கட்சியோட, அதாவது குடும்பமே எந்த கட்சியோட ஆதரவோட இருந்துச்சு, எந்த கட்சிக்கு ஆதரவா இருந்துச்சு? திமுக அதிமுக மாதிரி கண்டிப்பா இல்லைங்க தம்பி. ஏன்னா வந்து நான் ஓட்டு போடுற இது பண்ணும்போது எனக்கு இந்த அரசியல் கட்சி எதுவுமே அப்பா பிடிக்கல. அம்மா அப்பா அம்மா எல்லாம் வந்து இப்படி உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து நான் வந்து முதல் ஓட்டு போட்டதே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு மட்டும்தான். ஏன்னா என்னோட முதல் ஓட்டே ஒரு நல்ல அரசியல் தலைவர், நான் எப்படி இருக்கணும் ஒரு அரசியல் தலைவர் நான் நினைச்சணும், அந்த மாதிரி இருந்த அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். அவரை பார்த்து நாங்க இந்த கட்சியிலே பயணிச்சுட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் உள்ள கொஞ்சம் மெல்ல வந்து இந்த அளவுக்கு கட்சியில வந்து இப்ப எங்க குடும்பமாவே இப்ப நாங்க ஏடிஎம்கே டிஎம்கேல ஓட்டு போட்டிருந்தீங்க. என் குடும்பம் எல்லாமே இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு தான் கடந்த 2021 இருந்து நாங்க உள்ள வந்ததுல இருந்து விவசாய சின்னத்துக்கு தான் வாக்கு செலுத்துறாங்க. இந்த முறை விவசாய சின்னம் திரும்பப்பட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா நம்ம சின்னமே வந்து மக்களோட வாழ்க்கையோட இதுதான். அதங்காட்டி இந்த முறை வந்து கண்டிப்பா எங்களுக்கு தான் வாய்ப்பு. இந்த ஒரு காரணம் இருக்கும், அது அண்ணன் சீமான பேச்சுலயே இருக்கலாம். ஏதோ என்ன காரணங்க நாம் தமிழர் இணைய காரணம்? அதாவது நீங்க சீமான் இதை பத்தி பேசுனதோ இல்லைன்னா அந்த தமிழ் தேசியத்தை சீமான் பேசுறது, ஏன்னா நீங்க பல தலைவர்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த நாம் தமிழர் எழுதிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? பல தலைவர்கள் வந்து நம்மள மக்களை ஏமாத்திட்டே தான் இருக்காங்க. ஏன்னா 60 வருஷமா நம்மளுக்கு இலவசம், நம்மளுக்கு எது தேவை அப்படிங்கறத புரிய வைக்கவே இல்லை அவங்க. இப்ப டிவி கொடுக்குறோம், ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம், மிக்சி கொடுக்குறோம், இதெல்லாம் நம்மளுக்கு அடிப்படை கிடையாது. அண்ணன் சொன்னாங்க கல்வி இலவசமா தரோம், தரமான மருத்துவத்தை இலவசமா தரோம், குடிநீர் இலவசமா தரோம்னு சொல்ற ஒரு தலைவனுக்கு என்ன இருக்கணுமோ அந்த குணம் வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு மட்டும்தான். ஏன்னா தன் மண்ணையும் மக்களையும் பேசுகிற ஒருத்தராலதான் இது எல்லாமே சாத்தியப்படுத்த முடியும். அந்த தனித்துவம் வந்து அண்ணனுக்கு மட்டும்தான் இருக்கு. இப்போ வந்து விஜய் வந்து மாவீரர்களுக்கு இந்த மாதிரி ட்விட்டர்ல வந்து வாழ்த்து, இந்த மாதிரி இப்படி மாவீரர்கள் போயிருக்கோம் அப்படின்னு ட்வீட் மட்டும் பண்றாங்க, எப்படி பாக்குறீங்க? அவரே சொல்லிட்டாரு, இப்போ நாங்க தற்குறிகள் தான், இந்த தற்குறி எல்லாம் சேர்ந்துதான் அந்த அரசியல் விடை தெரியாத கேள்விக்குறியாக்குவா, ஆச்சரியக்குறி அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு அந்த புரிதல் எல்லாம் எதுவுமே கிடையாது. சனி ஞாயிறு வந்துட்டு இருந்தவர் இப்ப ஏதோ கொஞ்சம் முன்னால வராரு, அவ்வளவுதான். மற்றபடி அவரை நாங்க ஒரு அரசியல் தலைவர் எல்லாம் பார்க்கவே முடியாது. பெரிய தலைவரான அரசியல் புரிதல் செங்கோட்டையன் வந்து சேர்ந்திருக்காரு, எப்படி காப்பாங்க? வழி இல்லைங்க, எல்லா கட்சியில இருந்தும் அனுப்பிட்டாங்க. சரி பாஜக சொல்லியிருக்கு, அதுங்காட்டி அவர் போயிருக்காரு. அவருக்கு தாக்கு பிடிக்கிறாருன்னு பாப்போம். நன்றி. தீரன் சின்னமலையை மறந்தாய், பூலித்தேவனை மறந்தாய், மருது பாண்டியரை மறந்தாய், அழகுமுத்துக்கோனை மறந்தாய், பண்டார வன்னியனை மறந்தாய், சுவரன் மாறன் என்ற பெரும்பிடுகு முத்தரையின் பாட்டனை மறந்தாய், சுந்தர லிங்கத்தை மறந்தாய், வெள்ளைய தேவனை மறந்தாய், மன்னர் கட்டப்பொம்மனை மறந்தாய், எல்லாவற்றையும் மறந்தாய். உன் வீரத்தை மறந்தாய், நீ யார் என்பதை மறந்தாய். தன்மானம் இழந்ததால் தலை நிமிர்வில்லாது போனது. இல்லை என்றால்
தமிழ்நாட்டை தலைநிமிர தலைகுனிய விடமாட்டேன் என்று சொல்வார்களா? நீ எங்கிட்டு நீ நிமிர போற? குடிச்சு குடிச்சு குனிஞ்சதான் நீ நிமிரவே இல்லை. எங்கிட்டு நீ நிமிர போற? பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்ணிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இன்னுற்ற நடிகரால் தொல்லையாங்கிறான். பண்டை பெரும்புகள் உடையமா இல்லையா? மறந்தாய். இந்த இனத்தை போல அறமும் வீரமும் மானமும் கொண்ட வாழ்ந்த இனம் வரலாற்றில் ஒரு இடத்துல காட்டுறார். ஒரு இடத்தில் காட்டு. என்னபடி அறந்து எத்தனை நாடுகளை வென்றான் நமது முன்னவர்கள். ஒரு இனத்தையாவது அடிமைப்படுத்தி ஆண்டார்கள். செய்தி காட்டுறார். செய்தி காட்டு. நம் முன்னவர்களின் மொத்த வீரத்தையும் மொத்த உருவத்தில் வாழ்ந்து வந்த மகன் நம் உயிர் தலைவன். செந்தோலையிலே 61 குழந்தைகளை விண்வெளியில் தாக்குதல் நடத்தி கொண்டார்கள். அவரிடத்திலே விண்ணூர்தி இருந்தது. அடுத்த நொடி பலிக்கு பலி, ரத்தத்துக்கு ரத்தம். பறந்து போய் அதே பள்ளிக்கூடத்தில் சிங்களம் பள்ளிக்கூடத்தில் போட முடியுமா? முடியாது. ஏன் செய்யல? கட்டுநாயக்கா விமான தளத்தை ராணுவ விமான தளத்திலே குண்டு வீசி தகர்த்த தலைவன் பொது விமான தளத்தில் போட எவ்வளவு நேராகும் என்கிற கேள்வியை என்னரும் சொந்தங்கள் எழுப்பிப்பார்கள். ஏன் செய்யல? அவன் உறுதியாக நின்றான். எங்களுக்கு எதிரி என் இன மக்களை கொன்று குவித்து அழிக்கிற சிங்கள ராணுவம் தானே ஒழிய சிங்கள மக்கள் இல்லை என்பதில் அவன் இறுதி வரை உறுதியாக நின்றார். எங்கள் பெண் பிள்ளைகளை சிங்களர்கள் சூறையாடியது எவ்வளவு? வன்முணர்வு செய்து கொலை செய்தது எத்தனை? பலிக்கு பலி, பதிலுக்கு பதில் என்ற நோக்கிலே ஒரு விடுதலை புலி மாணவன் ஒரு சிங்கள பெண்ணின் நிலை தொற்றுப்பான் என்று சொல்றாங்க. ஏன்? அறத்தின் வழி என்ற மாணவர்கள் தமிழர்கள். இன்னைக்கு என்ன நிலைமை? அவனுக்கு கேட்க நாதி கிடையாது. இத்தனை பேர் ஈகம், இவ்வளவு பெரிய தலைவன். என்ன அவன் வீடு கட்ட போறான்னா இந்த நாடு அவனுக்கானதா? இன்னும் ஈழம் ஒரு தீவது, ஈழம் ஒரு பிரச்சனை எங்கே ஒரு நடந்ததுன்னு வச்சிருக்கான். உன் இனத்திற்கான தேச விடுதலை என்ற எண்ணம் உனக்கு இன்னும் வரல. இருந்திருந்தால் இந்த நிலத்திலே உன் தலைவன் பிறந்த நாளை ஒரே ஒரு இயக்கம் தாண்டா கொண்டாடி இருக்குது. நாம் தமிழர் இயக்கம் மன்னம்.